ஹாய். சில சாரீஸுக்கெல்லாம் ப்ளவுஸ் வந்து இப்போ செட்டே ஆக மாட்டேங்குது. முன்ன விட கொஞ்சம் ரொம்பவுமே வந்து வெயிட் போட்ட மாதிரி இருக்கு. ஸோ திருப்பி வந்து ப்ளவுஸ் தைச்சாலும் வந்து எப்போவுமே வந்து ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் எனக்கு சூட்டே ஆகாது. ரெடிமேட் ப்ளவுஸு அதுதான் வந்து ஓகேவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் 3 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அந்த பேமெண்ட் பண்ணுற டைமில் வந்து நான் வந்து சிஓடியே கேட்கவே இல்லை. பட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சிஓடிக்கு அந்த ஆப்ஷனுக்கு போயிடுச்சு. ஆர்டரும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் என்னடா இது புது பிரச்சனை அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணு வேறு இப்போ வீட்டில் இல்லை, சென்னையில் இருக்கா. அவர் காலையில் கிளம்பி போனார்னா நைட்டு தான் வருவார். இவன் வந்து டெலிவரி பண்ணுறவன் எந்த டைமில் எப்போ வந்துட்டு கால் பண்ணுவான். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி டெலிவரி பாய்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. கீழே செக்யூரிட்டி கேட்லேருந்தே கால் பண்ணுவாங்க. நாம் தான் இங்கேருந்து போகணும். நம்ம வீடு வேறு செகண்ட் ஃப்ளோரா. நான் வேறு நைட்டி போட்டுட்டு சுற்றிட்டுருப்பேன். கீழே போகணுக்குன்னு ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணணும். இதுக்காகவே அவன் எப்போ கூப்பிடுவானோ, எப்போ டெலிவரி வருமோனே பயந்துட்டு ஆர்டர் பண்ண அடுத்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் காலையில் 10 மணி ஆகக்குள்ளேயே கடகடான்னு குளித்து முடித்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ கால் வரும், போய் வந்து மணி பே பண்ணிவிட்டு வந்துடலான்னு அவர்கிட்டையும் கேட்டு பணம்லாம் வாங்கி வச்சு சில்லறை முதற்கொண்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். ஆனால் இன்னும் கால் தான் வந்த பாடில்லை. ஊரில் அவனுக்கு என்னென்னமோ பிரச்சனை. நமக்கு வந்த பிரச்சனையை பாருங்கள். சிஓடிக்கு கீழே போய் வாங்கிட்டு வர்றதுக்கு நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே. எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து கால் பண்ணி தானே ஆகணும். நல்லா எடுத்து வச்சு ரெடியாக இருக்குமே. என்றைக்குமே 10 மணிக்கு முன்னாடிங்கன்னு கால் பண்ணிட்டா சிக்கினேன். காலையில் 10 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்பேன். அப்புறம் 10 மணி இது 10 மணிக்கு மேலே நைட்டு கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறக்காக அது வரைக்கும் ஒரு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்க்கலாம் எப்போ தான் வருதுன்னு தெரில. சிஓடி ஆர்டர் போட்டாலும் போட்டு பெரிய பிரச்சனையாக போச்சு. இதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். பருத்தி குடோனு குடோன்லேயே இருந்திருக்கலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேவையில்லாமல் எல்லோரும் பண்ணுறாங்கன்னு ஆசைப்பட்டு நமக்கு வந்த புதுவிதமான கஷ்டத்தை பார்த்தீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள்.